வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. புதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியினுடைய அதிகாரி. அவர் உங்களையே நேர 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறார். என் வீட்டை நானே பார்த்துக்கிட்டு இருந்தால் யார் உள்ளே போனால் யார் வந்தால் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த குடக்குழிக்கு விட்டுட்டு ஓனர் ஏற்று அப்படி உட்காந்துப்பார். உங்கள் வீட்டில் 4 பேர் வந்தாங்களே, நான் பார்த்தேனே, 10 மணி வரைக்கும் லைட் எரிஞ்சுதே, குழா போட்டுட்டு இருந்தியே, குழாயை திறந்தியே, பக்கெட் தொழிஞ்சிச்சே, இப்படின்னு ஏகப்பட்ட நொசுன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படா இந்த ஆளுக்கு அப்படி அசர்வான்னு தூங்கி பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி உங்கள் ராசிக்காரர் நேராக உட்காந்து உங்களை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணேன்னு ஒரு அந்த ஹண்டிங்னு சொல்லுவோம். ஹண்ட் பண்ணினே இருக்குது, போட்டு நோண்டினே இருக்குது, நொயின்னு தோண்டிகிட்டே இருக்குது. சும்மா இருந்தால் பரவாயில்ல, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற கேது எல்லாம் தோண்டிகிட்டு இருக்கிறாரு, அது பாம்பாச்சே. அதனால் மனசுக்குள்ளார ஏகப்பட்ட சீற்றங்கள், வேகம், ஆத்திரம், கோபம், என்ன பண்ணுறது, ஏதாவது வந்துட்டோம், எவனால் மாட்டோம் அப்படின்னு வச்சு செஞ்சிடலான்லாம் மனசுக்குள்ளே ஓடும். செய்ய மாட்டேங்க. மனசுக்குள்ளே இருக்குது குமுறல்னு சொல்லுவோம். அது மாதிரி குமுறலோட சுற்றிட்டு இருக்கிறீங்க. 6ஆம் இடத்துக்காரன் காலபுருஷனுக்குனால கடன் இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக அடிச்சு தூக்கு அப்படின்னு தூக்குற மனசில் போட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் வேறு அடிஷ்னல் பேர்டன். 2ஆம் இடத்துக்காரன் போய் உட்காந்துட்டான். தனக்காரகனும் 7ல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். சும்மா எல்லாம் ஒய்ஃப் வேறு கேட்டுட்டு இருக்கிறா. ஒய்ஃபு கேட்குறான்னு இந்த பக்கம் வியாபாரத்துக்கு வந்து பார்ட்னர் கேட்குறாரு, என்ன சார் அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக போட்டிங்களா, எல்லாம் சரியாக இருக்குதா, எப்போ பார்த்தாலும் பணத்து பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறோம். இதான் உங்களுக்கு டென்ஷன். வீடு வாங்கலான்னு யோசிச்சு கடனில் மாட்டிடுச்சு. வண்டி வாங்கலான்னு பண்ணியே ரிப்பேர் ஆகி போயிடுச்சு, ஆனால் கடன் கட்டலை, இஎம்ஐ கட்டி முடிக்கலை. ஸ்கூலுக்கு எஜுகேஷனுக்கு லோன் வாங்கினா கட்ட முடியல, உட்காந்துருக்குறீங்க. இப்படி ஏகப்பட்ட இடத்துல அப்படி இப்படி தடங்களை நிற்கிது. எப்போ சார் வழி வரும் அப்படிங்கிற ஸ்டேஜில் அப்படி கதறிலாம் தோணும். ஏன்னா இந்த சூரியனானவர் 12க்குரியவர் நேராக உட்காந்து 8ல் உட்காந்துருக்காது. 8, 12 தொடர்பு வந்தாலே எப்படியானும் போட்டு நம்மளை படுத்து எடுத்துருவோன்னு மனசில் புரிஞ்சுக்காம, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் படுத்து எடுக்கும். அப்போ எனக்கு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு கதறும் போது யாருமே இல்லையான்னு கதறுவான். சந்திரன் நல்லா உட்காந்துருக்கார். இந்த வாட்டி அழகாக மூவ் பண்ணி கொடுக்குறார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரத்தில் புதன்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பண வரவெல்லாம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் ரிலீஃப் எல்லாம் கிடைக்கும். பெருநீலாக கிடைக்குமா சார்? இந்த வாரம் கிடைக்கும் சார், கவலைப்படாதீங்க. பெருநீலாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. உங்கள் ராசியையே குரு 9ஆம் இடத்துலேருந்து அழகாக பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். குரு அழகாக கேதுவை பார்ப்பதனாலே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணுறார். இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்னா சந்நியாசத்துக்கு போயிருப்போம், அந்த ஸ்டேஜ் போயிடும். அது இல்லாது பார்த்து கொள்கிறார். இல்லை இது நம்ம குழந்தை தான் பார்த்துக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டோம், இது குரு கடாட்சத்தில் நமக்கு நடக்குது. அதனால் அவரை வணங்குவது ரொம்ப நல்லது. குரு வணங்கணுன்னு என்ன பண்ணணும்? நேராக போய் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய குருவின் சொரூபமான சிவனை வழிபடுவது, இல்லை பிரகஸ்பதியே குருவை அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடியதை வழிபடுவது. வியாழக்கிழமை அப்படிங்கிறது உசந்த நாள், அதனால் அங்கே போய் வழிபடுவது. குருவின் நிறமான மஞ்சள் நிலை யூஸ் பண்ணுவது. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கிறது 9ஆம் இடம். இன்னொரு குரு 2க்குரியவர். அதனால் 2, 9 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடப்போகிறது. வாழ்க்கையில் சுபிட்சங்களும் ஆனந்தங்களும் கிடைக்க வேண்டும்னால கூட்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அதனால் நட்பும் சுற்றமும் சூற வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளையும் இந்த வாரம் உங்களுக்கு தரட்டும். வாழ்க வளத்துடன்.